ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்செக்ட் டிக்ஷனரி வேல்யூஸ். பைத்தானில் எப்படி டிக்ஷனரி வேல்யூஸை இன்செக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிக்ஷனரி இஸ் ஏ மியூட்டேபிள். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். டிக்ஷனரி இருக்க வேல்யூ வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. டிக்ஷனரி இப்போ எப்படி நம்ம வந்து பண்ணால் டிக்ஷனரி கீ ஈக்குவல் டு வேல்யூ அண்ட் வேல்யூ கேன் பி, அதாவது வேல்யூ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஆனால் கீயை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ வேல்யூஸை வந்து நம்ம மாற்றி மாடிஃபை பண்ணிக்கலாம், ஆனால் நம்ம என்ன பண்ணி கீயை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அண்ட் எக்ஸிட்டிங் வேல்யூ, அதாவது ஏற்கனவே இருக்கிற வேல்யூவை நம்ம அப்டேட் பண்ணணுன்னா சேஞ்ச் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணோன்னா அப்டேட் ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ணி ஏற்கனவே இருக்கிற வேல்யூவை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது ஒன்று கிளியராக புரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் டிக்ஷனரி எம்டி டிக்ஷனரி கிரியேட் பண்ணியிருக்கேன். அது வந்து எம்டி டிக்ஷனரின்ற மெசேஜ் கொடுத்தாச்சு, அதை பிரிண்ட் பண்ண சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்ஸாக ஆட் பண்ண போகிறோம். அட் ஏ டைமில் எத்தனை எலிமெண்ட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னென்ன எலிமெண்ட் 1 2 3 எலிமெண்ட்ஸ் டிக்ஷனரி ஆட் பண்ணுறேன். சஃபீஸ் ஆகி அண்ட் தென் சுமின் ஆட் பண்ணியாச்சு. அதை வந்து பிரிண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிக்ட் ஏஜ்ன்றதும் கொடுத்துட்டேன். இன்னொரு இதில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 18 20 19 அதுவும் டிக்ஷனரி வந்து ஆட் பண்ணியாச்சு, பிரிண்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிக்ட் 3ன்றதில் நான் கவின் மாற்றிருக்கேன். பிரிண்ட் டிக்டேஷன் அப்படின்னு இது எல்லாமே பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ ஒவ்வொன்றா அவுட்புட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன அவுட்புட் வரும்? எம்டி டிக்ஷனரி இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் என்ன அவுட்புட் வந்து எம்டி டிக்ஷனரின்னு சொல்லிட்டு அவுட்புட் வந்தாச்சா. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்கேன், சஃபீஸ் ஆகி சுமின் 3 ஆட் பண்ணியிருக்கேன், அதை பிரிண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வராது. நம்ம கீவஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக வந்து வரும். ஏன்னா நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோன்னா அந்த இடத்துல வரும் 1 2 3 கீ வேல்யூ கொடுத்தாச்சு. இந்த ஃபார்மேட்லேயே கொடுத்துருக்கலாம். அப்போ இங்கே என்ன வரும் 1 சஃபி 2 சாகி 3 சுமி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம், டிக்ட் ஏஜஸ் ஈக்குவல் டு 18 20 19 கொடுத்துருக்கோம். த சேம் திங்கில் இங்கே ஒன்று விட்டுட்டேன். இங்கே என்ன வரும்னா ஏஜஸ் அப்படின்னு போட்டுட்டு நம்ம இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம் 18 20 19 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டிஸ்பிளே இதுவும் சேர்த்து டிஸ்பிளே ஆகும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம், ஏஜஸ்ன்ற கீவேர்டு. இது வந்து ஏஜஸ்ன்றது கீ, அதோடைய வேல்யூ கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி தான் அவுட்புட் வரும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், கிளியராக புரியும். இப்போ ஸ்டூடெண்ட்லேயே நம்ம வந்து சேம் திங், நான் நேமு ஏஜ் அண்ட் பிரான்ச் கொடுத்துட்டேன், ஸ்டூடெண்ட் டீட்டெயில் கொடுத்துட்டு அதை பிரிண்ட் பண்ணுற மாதிரி மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வேல்யூ ஆட் பண்ண போகிறோம். இது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா நான் என்ன கொடுத்துருக்கேன்னா என்டர் த வேல்யூ ஃபார் நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு வேல்யூ வந்து கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள், இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இப்போ ஸ்டூடெண்ட்ன்றது நேம்னு நாங்கள் டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போ இன்புட் கெட் பண்ண போகிறோம், அதாவது ரன் டைமில் நம்ம அந்த இடத்துல இன்புட் என்டர் பண்ணிக்கலாம், அதான் இன்புட்டு. இப்போ இன்புட் ஆஃப் நேம் கொடுத்துட்டு அதே மாதிரி இன்புட் ஆஃப் ஏஜ் இன்புட் ஆஃப் பிரான்ச் கொடுத்துட்டு அதை அப்படியே நம்ம பிரிண்ட் பண்ண மாதிரி கொடுத்துட்டோமா. ஃபஸ்ட்டு நம்ம என்ன நமக்கு அவுட்புட் வரும், ஸ்டூடெண்ட் டீட்டெயில் வரும். அண்ட் தென் பிரிண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்டில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அது அப்படியே நமக்கு டிஸ்பிளே ஆகிடுமா. நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்கேன் நான் இந்த இடத்துல என்ன வரும், என்டர் த வேல்யூ ஃபார் த ஸ்டூடெண்ட். இந்த இடத்துல இங்கே வரும் என்டர் த வேல்யூ ஃபார் த ஸ்டூடெண்ட், அதான் நம்ம மெசேஜாக கொடுத்துருக்கோம். ஃபார் த நியூ ஸ்டூடெண்ட் அப்போ ஃபார் நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேம்ன்றது வரும். நேம் வந்து நம்ம இங்கே என்ட்ரு பண்ணுவோம், ஓகேவா. இங்கே எந்த பேர் வேணால் நம்ம கொடுத்துக்கலாம், அதான் இங்கே இன்புட் ஆஃப் ஃபங்க்ஷனு. இப்போ நான் என்ட்ரு பண்ணுவோம், திருப்பி என்ட்ரு பண்ணோன்னே ஏஜ் கேட்கும், அப்போ நம்ம இந்த வேல்யூ என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறம் பிரான்ச் கேட்கணும், நம்ம கொடுத்தோடனே அகைன் நம்ம என்ட்ரு பண்ணணும்னு பார்த்தா இங்கே பிரிண்ட் ஆஃப் கொடுத்துருக்கோம் இல்லையா. நம்ம கொடுக்குற வேல்யூ என்ன இருக்குது, நேமில் சுமி, ஏஜில் 22, பிரான்ச் பிசிஏ. இங்கே நேமு ஏஜ் பிரான்ச் கொடுத்துட்டோம் இல்லையா. இப்போ இங்கே இன்புட் கொடுக்குற வேல்யூ நமக்கு என்ன ஆகும், அப்படியே வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ எப்படி வந்து நம்ம இன்செக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. இப்போ இன்செக்ஷனாக உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பைத்தானில் டிக்ஷனரி எப்படி இன்செக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.